உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அடுத்த 3 மாதம் இவங்க வாழ்க்கையை தொடர்ந்து ஒன்னா நடத்தணும். அப்படி ஒன்னா இருந்து அவங்க ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணிக்கணும். உங்க பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கோங்க. உங்க உறவை காப்பாத்த முயற்சி பண்ணுங்க. என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன பேசுறீங்க? அண்ட் ஹவ் கேன் யூ டு திஸ்? ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டிவோர்ஸ்க்காக வந்திருக்காங்க. அவங்க டிவோர்ஸ் பண்றத தடுக்க நீங்க யாரு? ஆண்டி கரெக்ட்டா தான் சொல்றாங்க. ஆர்டர் ஆர்டர். அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. தொடர்ந்து பேசினாங்கன்னா அப்புறம் ஜெயில போட வேண்டியிருக்கும். இது கோர்ட், உங்க வீடு கிடையாது. இங்க என்ன நடக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. முதல்ல நீங்க வெளியில போங்க. கமிங் பேக் டு த ஜட்ஜ்மெண்ட். ரிஷி லட்சுமியோட உறவு இப்பவும் உயிரோட்டத்தோட இருக்கு. 3 மாசத்துக்கு அப்புறமும் இவங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு இவங்க கேட்டாங்கன்னா அப்ப இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும். இந்த 3 மாசத்துக்கு ரிஷியும் லட்சுமியும் ஒன்னா ஒரே வீட்ல தான் தங்கி இருக்கணும். அதோட அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். 3 மாசத்துக்கு அப்புறமும் உங்களால முடியலன்னா அதுக்கப்புறம் நானே உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துடுறேன். சாரி யுவர் ஆனர், 3 மாசம் இல்ல 3 நாள் கூட என்னால இவ கூட இருக்க முடியாது. ப்ளீஸ். தீர்ப்ப சொல்ல வேண்டியது எங்களோட வேலை, நீங்க சொல்லக்கூடாது. உங்க பிடிவாதத்தை சரி பண்றதுக்கு நான் இங்க உட்காரல. உங்க பிடிவாதத்தை புரிஞ்சுக்கிட்டு தீர்ப்பு வழங்க தான் இங்க உட்கார்ந்திருக்கேன். அதுவும் எல்லாரோட நலனுக்காக. அடுத்து வர 3 மாசத்துக்கு லக்ஷ்மி உங்க கூட தான் இருப்பா. உங்க 2 பேருக்கும் நான் ஒரு ஆர்டர் கொடுக்கறேன். ஒவ்வொரு 15 நாளைக்கும் நீங்க 2 பேரும் என்கிட்ட வரணும். உங்க 2 பேரோட ப்ரோக்ரஸ பத்தி என்கிட்ட சொல்லணும். அதோட நீங்க 2 பேரும் கோர்ட்டோட ஆர்டரை மதிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா அது கண்டென்ட் ஆஃப் கோர்ட்டா ஏத்துக்கப்படும். சட்டப்படி குற்றமாகும். அதோட யாரு குற்றவாளியா இருக்காங்களோ அவங்களுக்கு சட்டப்படி தண்டனையும் வழங்கப்படும். லக்ஷ்மி, நாளையில இருந்து நீங்க உங்க ஹஸ்பண்ட் ரிஷி ஓப்ராய் கூட அவர் வீட்ல தான் தங்கணும். அதோட லக்ஷ்மிய ஒரு புது மணப்பெண்ணை வரவேற்கிற மாதிரி தான் வரவேற்கணும். ப்ராப்பரான மணப்பெண் வருகை. இதையெல்லாம் நீங்க ஒழுங்கா செஞ்சாதான் கோர்ட்டை நீங்க மதிக்கிறதா நானும் முழுசா ஏத்துக்குவேன். அப்புறம் ஆதாரத்தின் அடிப்படையில உங்க வீட்ல நடக்கிற நிகழ்ச்சிகளை எனக்கு வீடியோவா அனுப்பி வைக்கணும். இதுதான் கோர்ட்டோட ஆர்டர். ஆட்டோ 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 நிறுத்துங்க அண்ணா. ஐயா, இந்த ஆட்டோக்காரங்களை பாத்தீங்களா? வேணான்னு சொல்றப்ப 4 பேர் வந்து நிப்பாங்க. இப்ப ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமானவங்க இவங்க. பாணி, அவங்களெல்லாம் அப்படி பேசக்கூடாது. ஆமா பாணி, ஆட்டோக்காரங்களை அப்படி பேசக்கூடாது. ஏன்னா ஆட்டோக்காரங்களுக்கும் அக்காவுக்கும் தனி கனெக்ஷன் இருக்கு. அக்கா வந்து ஆட்டோக்காரங்களை நிப்பாட்டுவா. அப்புறம் ஆட்டோக்காரங்களை பின்னாடி உட்கார வச்சு அவ ட்ருன்னு ஓட்டுவா. என்ன? என்னாச்சு? இன்னும் 3 மாசத்துக்கு சமாளிக்கணும். ஐ நோ. இதுக்கு நான் சந்தோஷம் தான் படணும். ஆனா எனக்கு இதுல சந்தோஷமே நீ இல்லை. ஏன்டா பர்சனலா எடுத்துக்கிற? அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. ஆட்டோ அக்கா, மாமா. மாமா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? இப்ப நான் உன் கண்ணு முன்னாடியே அவளை இக்னோர் பண்ணல. ஏன்னா நான் அவளுக்கு காட்டணும்னு நினைச்சேன். எனக்கு அவளை பிடிக்கலங்கிறத காட்டணும்னு நினைச்சேன். எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு காலத்துல பிடிச்சிருந்தது. அப்ப கல்யாணம் ஆயிருந்தது வெறும் 1 வருஷத்துக்கு. அப்ப நான் மலிஷ்காவை லவ் பண்ணேன், ஒரு பைத்தியம் மாதிரி. அண்ட் அப்பவும் நான் தான் லக்ஷ்மிக்காக மலிஷ்கா கிட்ட சண்டை போட்டேன். இமேஜின் பண்ணு. ஆனா இப்ப எனக்கு லக்ஷ்மி மேல எந்த அக்கறையும் இல்லைங்கிறத அவளுக்கு எப்படியாவது நான் காட்டணும். அவ எனக்கு எதுவுமே இல்லை, நத்திங். அவன் என் மேல கோவமா இருக்கான். நான் அவனை ஹர்ட் பண்ணிட்டேன் இல்லையா? அதனால அவன் முன்ன மாதிரி என்கிட்ட பழக மாட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப என்னால அவன் கூட வாழ முடியும் இல்லையா?
நான் அவன் கூடவே இருப்பேன், அது போதும். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அக்கா நீ டென்ஷன் ஆகாது. மாமாக்கும் மேல அதிக நாள் கோவம் இருக்காது. அதையும் பார்த்துடலாம். நாளையில இருந்து என்ன பண்ண போறீங்க? முதல்ல லக்ஷ்மி வரட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேடிக்கை மட்டும் பாரு. அங்க கோர்ட்ல அவங்க சித்தப்பாவும் சித்தியும் பேசும்போது நான் கேட்டேன், நடந்த எல்லாத்துக்கும் பின்னாடி லக்ஷ்மியோட வேலை தான் இருக்கு. டிவோர்ஸ் வாங்குறதும் அவளுடைய ஐடியால ஒண்ணுதான். உண்மை என்னன்னா அவளுக்கு ஓப்ரா இண்டஸ்ட்ரீஸோட முதலாளி ஆகணும். அதோட சட்டப்படி நம்ம வீட்டுக்குள்ள நுழையணும். அத நாளைக்கு வரால என்னமோ ஜெயிச்சுட்டு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நான் அவளை ஜெயிக்க விட மாட்டேன். அவ என்னோட வைஃப் இல்ல, அப்படி இருக்கவும் முடியாது. என்ன ஆனாலும் சரி, மனைவிங்கிற ஸ்தானத்தை அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஆயுஷ். வெறும் 3 மாசம் தானே, 3 மாசம் ஏதோ இப்படி ஓடி போயிடும். யாரையாவும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குள்ள அவ வீட்டுக்கு போக வேண்டிய நேரமே வந்துடும். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ ஆயுஷ், இந்த 3 மாசம் டைம்ங்கிறது என்னைக்கு முடிவுக்கு வருதோ அன்னைக்கு நான் லக்ஷ்மி கிட்ட சொல்லுவேன், உன்னோட முகத்தை என்னைக்கும் என்கிட்ட காட்டாத. ஐ ப்ராமிஸ் யூ தட். என்ன அவ என் மனசை உடைச்சிருக்கா, என்ன அவ ஏமாத்திருக்கா. எங்களுக்குள்ள லவ் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் லக்ஷ்மி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் என் லைஃப்ல கிடைச்சதே இல்ல. அந்த அளவுக்கு எனக்கு அவளை பிடிச்சிருந்தது. இந்த அளவுக்கு யாரையும் நான் விரும்பினது இல்ல. அவளை நான் அந்த அளவுக்கு நம்பினேன். இது வரைக்கும் யாரையும் நம்பாத அளவுக்கு நம்பினேன். உன்னை கூட அப்படி நம்பினது இல்ல. ஆனா அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைச்சது? ஏமாற்றம். அதுவும் எனக்கு. அவ என்ன ஏமாத்திருக்கா? ரிஷி ப்ரோ, இல்ல ஆயுஷ், என் கண்ணில் இருக்கிற அந்த ஏமாற்றம், வருத்தம் எல்லாம் கொஞ்ச நாள்ல மறைஞ்சிரும். மொத்தமா மறைஞ்சிரும். நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி? லக்ஷ்மியை நான் வருத்தப்பட வைப்பேன், அவளை நான் அழ வைப்பேன். அவ என் கண்ணு முன்னாடி அழுவா. அப்பதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆயுஷ். ஒன்னு தெரியுமா ரிஷி ப்ரோ, 2 நாளைக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை வெறுத்திருப்பேன். ஆனா இப்போ லக்ஷ்மி அண்ணி உங்களை ஏமாத்திருக்காங்க. நம்மளோட நம்பிக்கையை அவங்க இழந்திருக்காங்க. நானும் அவங்கள வெறுத்துட்டேன் ரிஷி ப்ரோ. ஏன்னா எனக்கு அவங்கள இது எல்லாமே அவங்களே தான் பண்ணிருக்காங்க. யாரோ வற்புறுத்தி தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு அவங்களால சொல்லவே முடியாது. she has done it. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால அது முடியவே மாட்டேங்குது. நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கறேன். என் ஃபுல் சப்போர்ட்டும் இருக்கும். அவ எப்ப வீட்டுக்கு வந்தாலும் நீ மட்டும் அவகிட்ட பேச. நான் பேச மாட்டேன். என்ன பேசுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்காது. எங்க வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க இஷ்டப்படி எதுவும் நடக்கல. எல்லாமே எங்க கையை விட்டு நழுவி போற மாதிரி தெரியுது. இன்னும் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணணும். என்னால முடியலங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க தான் இதை சமாளிக்கணுங்க. என்னால முடியல. நீலம், இங்க பாரு, இப்ப என்னோட நிலைமையும் உன்ன மாதிரி தான் இருக்கு. நாம இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டி தவிக்கிறோம். இப்ப பாக்குறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. இனிமே நடக்க போற எல்லா விஷயத்தையும் நீ ஏத்துக்கிறது நல்லது. அப்பதான் உன் மனசு நிம்மதியா இருக்கும். கரெக்ட். நீங்க இப்படி தானே பேசுவீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷம் இல்ல? அதான் அந்த பொண்ணு லக்ஷ்மி, உங்களோட பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வராளே. இல்ல நீலம், இப்ப வீட்டுக்கு வரப்போறவ என்னோட மகள் லக்ஷ்மி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.